இப்போ விஜய் மல்லி 2 பேருக்குமே இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அப்படிங்கிறதெல்லாம் மனோகர் வந்திருக்கிறாங்க. அவங்களுமே ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுபோல் வெண்பா நானுமே ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் விஜய் மல்லி 2 பேருமே அவங்க கையை விடுறதா இல்லை, இருக்க கோர்த்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதால நாகு தான் கேட்குறாங்க, ஏன் கையையே பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நடந்த விஷயத்தையெல்லாம் இப்போ மல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, உனக்கு இப்படி ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கிறது நீ எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ அப்படின்னு சொல்லி நாகு ஒரு பக்கம் கண் கலங்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்க தான் செஞ்சுது. இந்த சூழ்நிலையில் தான் வெண்பா ஒரு தரமான சம்பவம் செய்கிறாங்க. ஏற்கனவே நம்ம கையை பிரிச்சிடலாங்க, வரவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி மல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வெண்பாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு பேண்டேஜ் கொண்டு வந்து அதெல்லாம் கட்டி விட்டுடுறாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் கையை பிரிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற சமயத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கால் பண்ணுறாங்க. சுடரோட கேஸ் விஷயமா உங்களை விசாரிக்கணும், நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற சமயத்தில் இப்போ விஜய் மல்லி 2 பேருமே அந்த கை கட்டோடு தான் போயிட்டுருக்குறாங்க. இதை பார்த்து தீபிகா கொஞ்சம் வயிறு எரிய தான் செய்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற சமயத்தில் நாங்கள் 2 பேருமே பெஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சுடர் இறந்த இடத்துல 2 ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கு, ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் விஜய் மல்லியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அப்படிங்கிறதால அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டையுமே கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோல் அவங்கள மட்டும் இல்லை, இப்போ நிஷா, கதிரேசன், ராஜி, ரகு அப்படின்னு சொல்லி அவங்கள சுற்றி யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க காண்டாக்டில் இருக்கிற எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டையுமே வாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு பெண் ஆண் 2 பேருமே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இதன் பின்புலத்தில் யார் இருப்பாங்க, நிஷா கதிரேசனா இல்லை ராஜி ரகுவா அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ பயங்கர ட்விஸ்ட்டாக கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அதற்கான விடையெல்லாம் இந்த தீபிகா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகளோட விருப்பம். உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.